பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்கிற மிஷனரியின் பெயர் எரிக் லிட்டில். இவர் 1902 சீனா தேசத்தில் பிறந்து சீனா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள அர்மெடேல் பட்டணம், அங்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்தது. மக்கள் திரளாக சென்று கொண்டிருந்தனர். அக்கூட்டத்தில் பேச போவது யார் தெரியுமா? நம் ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிட்டில் என்பவர்தான். அந்நாட்களில் எரிக் லிட்டில் 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை செய்தவர். கிறிஸ்துவின் மீது உள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டும் என ஆவல் கொண்டதோடு தன் விசுவாசத்தையும் வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் பறைசாற்றி கொண்டிருந்தார். அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்தியது. ஸ்காட்லாந்து மிஷனரி பெற்றோரின் செல்ல மகனாக சீனாவில் பிறந்தார். எடின்பரோவில் கல்வி கற்றார். இளம் வயதிலேயே விளையாட்டு துறையில் வெற்றிகளை குவித்தார். விடாமுயற்சியில் தொடர் வெற்றிகள் குவிந்தன. 1924 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. அப்போட்டியில் பங்கு பெற விரும்பிய அவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் குறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம், உலக புகழா, தேவனுக்கு கீழ்ப்படிவதா, சாட்சியா இருக்க வேண்டுமா, ஆட்சி பொருளாய் மாற வேண்டுமா? மனதிலே போராட்டம். ஆண்டவரின் நாளில் ஆகாத காரியங்களில் ஈடுபட அவர் மனம் இசையவில்லை. சாட்சியாய் வாழ்பவர்கள் சாதிப்பார்கள். ஆம், எரிக் லிட்டில் சாதித்தார். 100 மீட்டர் ஓட்டத்திற்கு பதிலாக மற்றொரு நாளில் நடந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் ஓடி தங்கப் பதக்கம் பெற்றார். உலக சாதனை புரிந்தார். கிறிஸ்துவின் போர் வீரராக சீனாவுக்கு மிஷனரியாக சென்று அநேகரை இரட்சிப்பின் பாதையில் நடத்திய எரிக் லிட்டில் 1945 பிப்ரவரி மாதம் பூலோக ஓட்டத்தை முடித்து தன் அன்பு தெய்வமாகிய இயேசுவிடம் சரணடைந்தார். இவருடைய அர்ப்பணிப்பை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில், ஆராதனை நாட்களில் நாம் ஈஸியாக பல நிகழ்ச்சிகளுக்கு சென்று விடுகிறோம். ஆனால் இவர் தன்னுடைய உச்சக்கட்ட ஆசையே உதறிவிட்டு அன்று கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை வெறுமையாய் விடவில்லை. கர்த்தர் அவரை அதைவிட மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் வழி நடத்தியிருக்கிறார். பின்பு அவர் மிஷனரியாக சென்று தேவனுக்காக பல பணிகளை செய்திருக்கிறார். நாமும் இவைகளைப் போல தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். God bless you.